ஹாய் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எக்மோர் பேந்தியான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பிளாக் வந்து நிறையா போட்டுட்ருக்கேன். ட்ரெஸ் ஹால் வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஒரு சில குர்த்தி செட்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். குர்த்திஸ்னால் நார்மல் குர்த்திஸ் கிடையாது, அம்பர்லா ஃப்ராக் டைப்பில் வர மாதிரி தான் வாங்கியிருக்கேன். வித் துப்பட்டா செட்டோட வாங்கியிருக்கேன். ஸோ அதை தான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 3 குர்த்திஸ் செட்டு வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். குர்த்திஸ்னால் மேக்ஸி டைப்பில் உள்ள ஒரு செட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டைம் வாங்கின மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பிடிச்சி வாங்கினது தான். எல்லாமே இது கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்து நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே மேக்ஸி டைப் கிடையாது. 2 மேக்ஸி வரும், ஒன்று வந்து நார்மல் குர்த்தா செட் மாதிரி தான் வரும். ஸோ ஒன்று நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுலேருந்து போயிடலாம். ஸோ இன்றைக்கி நான் காட்ட போகிற ட்ரெஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டைம் நான் வாங்கின ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த மீஷோ ட்ரெஸ் ஹால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸஸ் வந்து இருந்துச்சு அந்த ட்ரெஸ்லலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் கிடையாது, வெறும் எஸ்லேருந்து தான் ஸ்டார்டிங் சைஸே இருந்துச்சு. அதனால நான் எஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிடுறேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இந்த செட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அம்பர்லா டைப்பில் வரும், ப்ளஸ் துப்பட்டாவோட வந்திருக்கு. ஸோ ஃபோட்டோவில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கலாம்கரி மாடலில் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஜார்ஜெட் பிரிண்ட். ஸோ பிரிண்டட் மெட்டீரியல் இது, ஜார்ஜெட் ஃபேப்ரிக் இது. ஸோ நெக்கு பார்த்தீங்கன்னா போட் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ரவுண்ட் நெக், போட் நெக் தான். ஸோ இந்த சைஸ் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளீட்டட் மாதிரி எடுத்திருக்காங்க, குட்டி குட்டி ப்ளீட்ஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ உள்ளவும் பார்த்தீங்கன்னா லைனிங் போட்டிருக்காங்க. இது ஒரு மாதிரி பனியன் கிளாத் மாதிரி இருக்குது லைனிங். ஸோ ஜார்ஜெட்டுக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. டாப்லேயும் பார்த்தீங்கன்னா பாட்டம் டாப்பில் ரெண்டுத்துலையுமே வந்து லைனிங் போட்டிருக்காங்க. ஸ்லீவில் லைனிங் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஹிப்பில் வந்து நாட் கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைஸ் வந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்படி கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் நம்ம ஹிப்பில் வந்து இது கட்டிக்கலாம். பட் எனக்கு ஃபிட்டிங் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது போட்டுட்டு ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் நான் வாங்கும்போது இந்த ஒரு கலர் மட்டும் தான் அவைலபிளாக இருந்துச்சு. இது ரொம்ப நாளாகவே கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் வாங்கணுன்ட்டு. இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதோட ஃபோட்டோ வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன், ஏன்னா வீடியோ ஹரிசாண்டலாக எடுக்கிறனால ஃபுல்லாக இப்படி காட்ட முடியாது. ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. சேம் இதே மெட்டீரியலில் தான் துப்பட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ துப்பட்டா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதே மெட்டீரியல் தான், பட் பார்டர் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. சின்னதாக ஒரு கோல்டன் சரி மாதிரி வச்சு பார்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ துப்பட்டா பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. வித்து வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ வித்து இவ்வளோ தான் இருக்குது. பட் போடலாம், ஒன் சைடும் போட்டுக்கலாம், நம்ம டபுள் சைடும் போட்டுக்கலாம். பட் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ரேட் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. இந்த ட்ரெஸ்க்கு வந்து 10 out of 10 கொடுக்கலாம், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இது போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸி டைப்பில் தான் வரும், வித் துப்பட்டா கூட வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் குர்த்திஸ் மட்டும் வச்சு ட்ரெஸ் ஹால் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ போய் ஃபுல்லாக பாருங்கள். அந்த குர்த்திஸுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரேட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ இது என்ன கலரில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் வாங்கியிருந்தேன். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்கு. ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் ரெட் கலர் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ் என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த டைம் வாங்கின 3 மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் தான் இருந்துச்சு ஸ்டார்டிங் சைஸே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் ஜார்ஜெட்டில் ஃப்ரண்ட்டில் மட்டும் டிசைன் கொடுத்துருக்காங்க. டிசைன் பேட்டர்ன் இருக்குது. ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளெயின் ரெட்டு தான். ஸோ இதுக்கு வந்து கோல்டன் கலர் அந்த சாண்டல் கலர் லெகினும் போடலாம், இல்லைனா ஒயிட் கலர் லெகின் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சேம் இதே கலர் லெகின் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். மீஷோவில் வந்து ரிவ்யூவில் பார்த்ததுல வந்து நிறைய பேர் இதே கலர் லெகின் போட்டிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிட்டிங் கொஞ்சம் லூஸாக இருக்கும், பட் ஓகே தான். ஸோ துப்பட்டா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதோட துப்பட்டா பார்த்தீங்கன்னா பிளெயின் ஜார்ஜெட், சேம் அதே மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் எதுவுமே கிடையாது, ஒரு பிளெயின் மெட்டீரியல் தான் இருக்குது துப்பட்டா. வாங்கின ட்ரெஸ்ஸோட சைஸஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்குது. நான் வந்து இந்த பிஸ்தா கிரீன் கலர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து குர்த்தி வித் பேண்ட் வித் துப்பட்டாவோட வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன், சில்க் காட்டன் மாதிரி இருக்குது. உள்ள ஃபுல்லாக லைனிங் போட்டிருக்காங்க டாப்பில். ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீனில் வாங்கியிருந்தேன். இதில் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதே மெட்டீரியல் வச்சு பார்டர் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. சேம் அதே மெட்டீரியல் கொஞ்சம் திக்காக வச்சு கீழே பார்டர் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லீவ்லேயுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக ஒரு க்ளோஸ் நெக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேண்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே பிளெயின் கலரில் தான் பேண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பேண்ட் பார்த்தீங்கன்னா ஹிப்பில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, பாக்கெட் இருக்குது. ஸோ பேண்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே கலர் மெட்டீரியலில் பேண்ட் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, ஒரு நார்மல் பேண்ட்டு. ஸோ துப்பட்டா எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் ரொம்ப பிடிச்சதே துப்பட்டா தான். ஸோ அதை எப்படி இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ டாப் வந்து ஃபுல்லாக காட்டல இல்லை. இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த துப்பட்டா தான் நல்லா இருக்குது. ஸோ இது என்ன ஃபேப்ரிக்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன்சா ஃபேப்ரிக் தான். இதில் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாமே போட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ நைட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனால சீக்கிரமாக இந்த வீடியோ முடிச்சிடலாம் இருக்கேன். ஏன்னா ரொம்ப தூக்கத்தில் வந்து வளர்கிற மாதிரி இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே இந்த வீடியோ முடிச்சிடுறேன். போட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதில் அட்டாச் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ் வந்து போட்டுட்டேன், ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா லூஸாக தான் இருக்குது. பட் ஃபிட்டிங் வந்து எஸ் சைஸ் வாங்கினதுனால கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஸோ ஸ்லீவுமே லூஸாக இருக்குது, பாடி பார்ட்டுமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஆல்ட்ரேஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பட் டிசைன் பார்த்தீங்கன்னா கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, கலரும் நல்லா இருக்குது. ஸோ இந்த கலர் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும். ஃபிட்டிங் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது. என்ன மாதிரி இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எஸ் சைஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. எக்ஸஸ் வாங்கினா அது மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு, இது லைட்டாக லூஸாக இருக்குது. நான் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ செகண்ட் ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு வந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்பவே அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஸோ
ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா லூஸாக தான் இருக்குது, பட் ஆல்ட்ரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டாக. ஸோ இந்த ட்ரெஸ்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நான் இன்னொரு வீடியோவில் போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பட் எஸ் சைஸ் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெக் ஒட்டி துப்பட்டா போட்டால் மட்டும்தான் நல்லா இருக்குமே. ஹிப்பில் பார்த்தீங்கன்னா நாட் கட்டுற மாதிரி தான் இருக்குது, அதனால ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இந்த ட்ரெஸ்ஸும் வந்து போட்டுட்டேன். ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, ஏன்னா எக்ஸஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன் அப்படின்றதுனால ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. ஸோ நெக் பார்ட் எல்லாமே பேண்ட்டும் சரி டாப்பும் சரி பர்ஃபெக்ட் வந்து ஃபிட்டிங்காக இருக்குது. ஸோ துப்பட்டா தான் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஆர்கான்சா ஃபேப்ரிக்கு. ஸோ ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு காட்டுறேன். ட்ரெஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப தூக்கத்தில் வந்து எடுக்கிறேன் அப்படின்றதுனால வந்து வாய் கொளற மாதிரியே இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேட்டா.